வணக்கம் நண்பர்களே. ப்ளஷர் ப்ளஸுக்கு 6500 ரூபா பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. ஸ்ப்ளெண்டருக்கு 7000 ரூபா குறைஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரீமுக்கு 8000 ரூபா குறைஞ்சிருக்கு. எக்ஸ்பெல்ஸுக்கு 15000 ரூபா பிரைஸ் கம்மியாக இருக்குது. கரிஷ்மாவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா 16000 ரூபா இப்போ வந்து பிரைஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஹீரோ பிராண்டில் இருக்க எல்லா வெஹிக்கிளுக்குமே எவ்வளோ பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி இது வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கூட்டரோ பைக்கோ வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணாங்க. உடனே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஜிஎஸ்டி 2.0 வந்து அமலுக்கு வந்து வரப்போகுதுங்க. செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து தான் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த வீடியோவில் வந்து ப்ளஷர் ப்ளஸ் ஸ்கூட்டரில் ஆரம்பித்து நம்ம வந்து 100cc 125cc அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பைக்ஸு எக்ஸ்பெல்ஸு கரிஷ்மா எக்ஸ்ட்ரீம் 250 அந்த மாதிரி எந்தெந்த பைக்குக்கு எந்தெந்த ஸ்கூட்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கீங்க, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளிக்கு வண்டி வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே டேக்ஸ் வந்து கம்மியாகி ப்ரைஸ் வந்து குறையுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போயிட்டு வண்டி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 2000 வரைக்கும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கிடைக்கும். அதேமாதிரி கேஷ்பேக்கும் வந்து கொடுப்பாங்க. நவராத்திரி ஆஃபரும் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நார்மலாக ஒரு ஸ்கூட்டரோ வண்டியோ போய் எடுத்திங்கன்னா இந்த டைமில் எடுக்கிறப்ப 10000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஹீரோ பிராண்டில் வந்து பைக் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். புதிய ப்ரைஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து 350cc மேலே அப்படின்னு பார்த்தோன்னா மேவரிக் இருந்துச்சு. பட் மேவரிக்கை இப்போதைக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதில் புது அப்டேட் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் வந்து ஹார்லி பைக் இருக்குது. ஹார்லி பைக்குமே ஹீரோ ஷோரூம் மூலமாக தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹார்லி அப்படிங்கிறது 400cc மேலே வரதுனால அதோட ப்ரைஸ் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு வந்து அதிகரிக்க போகுது. அப்போ வந்து ஹார்லி வாங்கலான்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22க்கு முன்னாடி வாங்கிடுங்க. பழைய ப்ரைஸில் ஒரு 15000 20,000 கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிட முடியும். ஹார்லியை தாண்டி மற்ற எந்த பைக்கோ ஸ்கூட்டரோ ஹீரோவில் வாங்குற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு போயிட்டு வந்து புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு மாடலுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. என்ட்ரி லெவல்லேருந்து போவோம். என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்க்குறப்ப ஹீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஷர் ப்ளஸ் வந்து இருக்குது. ப்ளஷர் ப்ளஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 71584 ரூபா வந்து வரும். ப்ளஷர் ப்ளஸுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 6417 ரூபா வரைக்கும் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டை பொறுத்து இவ்வளோ ஆஃபர் வந்து கம்மியாக இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சைட்லேன்னு சொல்லலை. மேக்ஸிமம் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஷர் ப்ளஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர், ஒரு லேடிஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர், லைட் வெயிட்டில் இருக்கும், ஒரு டிராஃபிக் மாதிரி இடங்களில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அது மாதிரி நல்ல கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி லைட்டிங்கு, பேக் ரெஸ்ட்டு, கனெக்டிவிட்டி ஃபீச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஷர் ப்ளஸில் வந்து வரும். அடுத்து வந்து ஜூம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 110 இப்போ பார்க்குறது 110cc எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 83994 ரூபா. ஜூம் 110க்கு 6597 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபர், அதாவது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஜூம் 110 பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர், அதுமாதிரி காலேஜ் பொண்ணுங்க வந்து ஓட்டலாம். அக்ரெசிவாக வந்து இருக்கும். அதோட ஸ்டாண்ட்ஸே வந்து ஒரு பைக் மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அதுமாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து கிடைக்கும். பவர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஜூம்லேயே வந்து 125 வந்து இருக்குது. இப்போ ஸ்கூட்டர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே என்னென்னா 110 வச்சுருப்பாங்க, 125 வந்து வச்சுருப்பாங்க. அதில் 110க்கும் 125க்கும் மேஜர் சேஞ்சுன்னு பார்த்தோன்னா இன்ஜின் வைஸ் வந்து நமக்கு சிசி அதிகமாகும். ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் 125cc கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீடு வந்து அதிகமாக போகும். அதை தாண்டி வந்து சில கலர் ஆப்ஷன்ஸ் வந்து 125ல் தான் வந்து கிடைக்கும். அந்த வகையில் ஜூம் 125cc எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 91316 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஜூம் 125க்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 7291 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜூமில் 160 வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஜூம் 160 பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சிட்டிக்குள்ளேயும் வந்து க்ரூஸ் பண்ணலாம். இன்னொரு புறம் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து டூரிங்லாம் போகிறீங்க அப்படின்னா டூரிங்கும் என்ஜாய் பண்ணி வந்து போகலாம். ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி 125க்கும் 160க்கும் வந்து அந்த ஃப்ரண்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா சேமாகவே வந்து இருக்காது. டோட்டலாகவே வந்து மாற்றி ஒரு பயங்கர அக்ரெசிவாக வந்து ஜூம்
160 வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ Zoom 160ங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்தது. அந்த 160 பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ Zoom 160 பொறுத்த வரைக்கும் 1,49,150 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 11,602 ரூபா வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அப்போ வந்து Zoomல 110 இருக்குது, 125 இருக்குது, 160 இருக்குது. அதில் 11,000 வரைக்கும் நமக்கு வந்து 160க்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி நம்ம ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வந்து டெஸ்டினி வந்து இருக்குது. டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரெட்ரோ லுக்கில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அந்த ரெட்ரோ தீம் அப்படிங்கிறப்ப நமக்கு சுசுகியில் ஆக்சஸ் இருக்குது. ஆக்சஸ்க்கு போட்டியாக தான் வந்து டெஸ்டினியோட லுக்கை டோட்டலாக வந்து மாற்றினாங்க. டெஸ்டினிலையுமே வந்து லைட்டிங்கு, சீட்டிங்கு, கலர்ஸு எல்லாமே வந்து அல்டிமேட்டாக கொடுத்தாங்க. ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொடுத்தாங்க. டெஸ்டினியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 85,951 ரூபா வந்து வரும். டெஸ்டினிக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா 7,197 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நார்மலாகவே வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6,500 உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியாக இருக்குது. இதோட சேர்த்து நமக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர் எல்லாம் வந்து ஆட் ஆகும்போது ஒரு 7லேருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம பைக் செக்மெண்ட் என்ட்ரி லெவல்லேருந்து போவோம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸ்ப்ளெண்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து டாப்பில் சேல் ஆகிட்டு இருக்க ஒரு முக்கியமான பைக்கு. ஏன்னா வந்து இப்போ அந்த அதிக சேலான பைக்கை இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து 2 லட்சம் 3 லட்சத்தில் இருக்கும். செகண்ட் பிளேஸில் வர பைக் HF Deluxe வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு பைக் வருதுன்னா அது 1 லட்சம் அதுக்கு கீழே தான் வந்து வரும். அப்போ ஸ்ப்ளெண்டரை வந்து அதோட இடத்த வந்து பிடிக்கவே முடியாது. அந்த ஒரு ஹைட்டில் தான் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து இருக்குது. இப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 80,311 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். நமக்கு ஆஃபர் எவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா 6,820 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிருக்கு. இப்போ ஸ்ப்ளெண்டர் பொறுத்த வரைக்கும் வந்து அது 100cc கேட்டகரியில் வந்து வரும். ஒரு என்ட்ரி லெவல் ப்ரைஸ் வந்து கம்மியாக வேணும், ஓரளவு டீசன்ட் மைலேஜ் கொடுக்கணுங்கிறவங்க ஸ்ப்ளெண்டருக்கு வந்து போவாங்க 100cc. இல்லை கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 100 வேணாம், அடுத்த லெவல் போகிறேன் அப்படிங்கிறப்ப 125 இருக்குது. 125 போனோம் அப்படின்னா அதில் வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து இருக்குது. நீங்கள் 125cc வண்டி வாங்க போகிறீங்க, பெருசாக டிசைன் வந்து அக்ரெசிவாவோ ஸ்போர்ட்டிவாவோ உங்களுக்கு வந்து தேவையில்லை, டீசெண்டாக இருந்தால் போதும், நல்ல மைலேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து போகலாம். சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் இப்போதைக்கு வந்து எக்ஸ்டெக் மாடல் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 88,270 ரூபா ப்ரைஸ் வந்து வரும். இப்போ அதுக்கு பெனிஃபிட்னு பார்க்குறப்ப 7,254 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பேஷன் ப்ளஸ் இருக்குது. இப்போ பேஷன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அது யாருக்கான பைக் அப்படின்னா ஸ்ப்ளெண்டரில் இருக்க இன்ஜினும் பேஷன் ப்ளஸில் இருக்க இன்ஜினும் வந்து நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான். பட் வந்து பேஷன் ப்ளஸ் வந்து டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருக்கும். பட் வந்து ஸ்ப்ளெண்டரில் நமக்கு வந்து எக்ஸ்டெக் வந்து கொடுக்குறாங்க, பேஷன் ப்ளஸில் எக்ஸ்டெக் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலுமே வந்து அனலாக் டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் வரும், LED லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஓரளவு நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கும். பேஷன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 82,581 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். இப்போ நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா 6,500 ரூபா கிட்ட நமக்கு வந்து விலையை வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த என்ட்ரி லெவலில் இன்னொரு முக்கியமான பைக்கும் இருக்குது, HF Deluxe. HF Deluxe அப்படிங்கிறது நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக்கு. இப்போ ரீசெண்டாக அதில் வந்து ப்ரோ அப்டேட்லாம் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து LED லைட்டிங்கு, புது கலரு, ஃப்ரெஷ்ஷான கிராஃபிக்ஸு, ஹரிசான் மீட்டர்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டர் இப்போ ஸ்ப்ளெண்டரில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் ஹரிசான் மீட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த HF Deluxe ப்ரோவும் வந்துருக்கு. அந்த மாலோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 74,290 ரூபா வந்து வரும். நமக்கு பெனிஃபிட் பார்த்தோன்னா 5,805 ரூபா வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இப்போ 100cc பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 125ல் முக்கியமான பைக்ஸு, பசங்களுக்கு ஏற்ற பைக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப Glamour X வந்து இருக்குது. Glamour X இப்போ ரீசெண்டாக தான் ஹீரோ வந்து லான்ச் பண்ணாங்க. Glamour Xோட லான்ச் ஈவெண்ட்டுக்கும் நம்ம வந்து போயிருந்தோம். Glamour X பொறுத்த வரைக்கும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், ரைடிங் மோட்ஸ், இது மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுமாதிரி வைசர் செட்டப் வந்துச்சு. லுக்குமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நமக்கு ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம். இப்போ வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக மாற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக மாற்றி ஒரு ரைடருக்கு அப்படியே டேரெக்டாக வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி Glamour X வந்து லான்ச் பண்ணாங்க. Glamour Xோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோன்னா 91,999 ரூபா வந்து வரும். இப்போ Glamour Xக்கு பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா 7,813 ரூபா கிட்ட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஒரு பைக்கு, எனக்கு ஓரளவு பெட்டர் மைலேஜும் இருக்கணும், பட் பைக்கோட லுக்கும் வந்து நல்லா இருக்கணும், அக்ரெசிவாக வந்து இருக்கணும், அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்டியாக நான் வந்து என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பசங்களுக்காக ஹீரோ கொண்டு வந்தது தான் Xtreme 125. Xtreme 125 பொறுத்த வரைக்கும் வந்து 1,02,996 ரூபா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வரும். பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 8,000 கிட்ட பெனிஃபிட் வருது. 8,010 ரூபா வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம Xtreme 125 தாண்டி Xtremeலேயே வந்து இன்னொரு பைக்கும் இருக்குது. நமக்கு வந்து Xtremeல 160 வந்து இருக்குது. டுவெல் சேனல் ABS USG ஃபோக்கு. அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Xtreme 160ல் நமக்கு வந்து அந்த சீட்டிங்லாம் வந்து ரொம்ப ஹைட்டில் இல்லாமல் சீட்டிங்குமே வந்து சிங்கிள் பீஸ் சீட்டாக போட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி, பசங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், ஒரு ஃபேமிலி மேனுக்கு
பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் 160 அப்டேட்லாம் வந்து பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீம் 160 பொறுத்த வரைக்கும் 1,40,600 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 10,985 ரூபா கிட்ட நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம பிக்கர் பைக்ஸுக்கு வந்து போவோம். 200 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸு. அதில் முக்கியமான ஒரு பைக் வந்து எக்ஸ்பல்ஸ் 210. எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவில் வந்து நல்லா மூவிங்கில் இருக்க ஒரு மாடல். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர் போகணும், இல்லை ஒரு ஆஃப் ரோடிங் போகணும் அப்படின்னா ஹிமாலயன் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஓரளவுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பைக் வந்து எக்ஸ்பல்ஸு. எக்ஸ்பல்ஸுக்கு தொடர்ந்து ஒரு 2000லேருந்து 4000 வரைக்கும் மந்த்லி சேல்ஸ் வந்துட்டுருக்கு. ஹீரோவும் நல்லா மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் 1,85,800 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் 14,516 ரூபா கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆல்ரெடியே வந்து எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஒரு ஆஃப் ரோடிங் பைக்காக தான் வந்திருக்கு. அதில் இப்போ வந்து 15,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் எக்ஸ்பல்ஸ் வாங்கலான்னு பிளானில் இருக்கவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் 250. எக்ஸ்ட்ரீம் 250 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. அதுக்குமே ஓரளவு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 500 பைக் வரைக்குமே மந்த்லி வந்து சேல் ஆகிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1,79,900 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 14,055 ரூபா கிட்ட பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் 250க்குமே நமக்கு வந்து 14,000 பெனிஃபிட் வந்து கிடைக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா கரிஷ்மா வந்து இருக்குது. கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி ஹீரோவில் இருந்த ஒரு பைக்கு தான். இருந்த ஒரு பைக்கை இப்போ இருக்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை பண்ணி அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து கொடுத்து மெயினாக வந்து R15க்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி டிசைன் வைஸ் வந்து சிசி அடிப்படையில் இல்லை அப்படின்னாலுமே டிசைன் வைஸ் வந்து R15க்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கர காம்படிட்டராக தான் கரிஷ்மா வந்துச்சு. பட் கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் வந்து ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து மூவிங் இல்லை. ஏன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 10, 15, 20 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து போகலை. கரிஷ்மா பொறுத்த வரைக்கும் 2,01,500 இந்த ப்ரைஸில் வந்து இருக்குது. இப்போ கரிஷ்மாவுக்கு அவங்க வந்து எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா 15,743 பெனிஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து அதிகமான பெனிஃபிட் வந்து எந்த மாடலுக்கு அப்படின்னா கரிஷ்மாவுக்கு தான் 15,743 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா விடா இருக்குது. விடா பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. முன்னாடியுமே ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு அந்த GST 1லையுமே 5% டேக்ஸ் வந்து வரும். 2.0லையுமே நமக்கு வந்து 5% தான். ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப V2 பொறுத்த வரைக்கும் லைட் இருக்குது, ப்ரோ இருக்குது, ப்ளஸ் இருக்குது. 74,000 ஆரம்பித்து 1,20,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து சேலில் இருக்குது. அதே ப்ரைஸ் தான். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து VX2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. VX2 பொறுத்த வரைக்கும் 85,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸில் வந்து இருக்குது. அதை தாண்டி ஹார்லியை பொறுத்த வரைக்கும் ஹார்லி 440 வந்து இப்போதைக்கு 2,39,000 ப்ரைஸில் வந்து இருக்குது. அநேகமாக வந்து ஒரு 20,000லேருந்து 22,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ வந்து ஒரு 20,000 ரூபா கம்மியாக வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னாடி போயிட்டு ஹார்லி பைக்கை வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மாடல் பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ போய் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி டேக்ஸ் வந்து குறையுது. அதேமாதிரி தீபாவளி ஆஃபர், நவராத்திரி ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் போனஸ், கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து ஹீரோ சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.